ஹாய் வியூவர்ஸ், ரசப்பொடிக்கு பதிலாக அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அரைக்க தேவையான பொருள்: மிளகு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 4 இல்லைன்னா 5 எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கிறோம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த மூணையுமே நம்ம 2 பாதியாக டிவைட் பண்ணிப்போம். கொஞ்சம் தக்காளி அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த அரைக்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் போட்டு, தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியில் பாதி தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். புளி ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா, புளி, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தக்காளி, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் கரைச்சி இதில் ஊற்றிடுறோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு பெருங்காயத்தூள் சேர்த்து சூடாக்குறோம். இந்த ரசம் கொதிக்கக்கூடாது, மேலே அப்படி நுர வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போ பபுள்ஸ் வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு தாளித்து அதை எடுத்து ரசத்தில் ஊற்றிடுறோம். இப்போ அரைச்சி வச்ச ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.